ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் செஷன். ஸோ நம்ம என்ன டாபிக் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, இப்போ புதுசாக ஒரு சீரீஸ் தட் இஸ் நியூ ஸ்டாக்கீஸ் அப்படிங்கிற ஒரு சீரீஸை பார்த்துட்ருக்கோம். அதில் என்ன கொண்டு வரோம், ஒவ்வொரு டாபிக் ரிலேட்டட் டு கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இந்த ஸ்டார்ஷிப் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார்ஷிப் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ரீசெண்டாக நம்ம நியூஸில் பார்த்துருப்போம். என்ன அப்படின்னா, ஸ்பேஸ் எக்ஸோட ராக்கெட் தான் என்ன அப்படின்னா இட்ஸ் அ ஸ்டார்ஷிப். இதை பற்றின ஒரு டீட்டெயில்டு அனலைசிஸ் வீடியோ தான் இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டார்ஷிப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எலான் மஸ்க் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களோட ஃபவுண்டேஷன் தான் ஸ்பேஸ் எக்ஸ். ஸோ அந்த ஃபவுண்டேஷன் ஸ்பேஸ் எக்ஸ் ஃபவுண்டேஷன் டெவலப் பண்ண ஒரு ரீயூசபிள் ராக்கெட் சிஸ்டம் தான் என்ன அப்படின்னா இந்த ஸ்டார்ஷிப். யூஸ்வலாகவே ராக்கெட் அப்படின்னா என்னது, இருக்கக்கூடிய விஷயங்களை மேலே கேரி பண்ணி கொண்டு போகிறது. அது அந்த ராக்கெட் அதுக்கப்புறமா என்ன ஆகிடும், பர்ஸ்ட் அவுட் ஆகி டெப்ரிஸாக எனக்கு ஸ்பேஸில் சுற்ற ஆரம்பிச்சிடும். பட் அப்படி இல்லாமல் இந்த ஒரு பர்டிகுலர் ராக்கெட் சிஸ்டம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் அ ரீயூசபிள் திங். ரீயூசபிள் அப்படின்னா வி கேன் யூஸ் திஸ் பர்டிகுலர் ராக்கெட் ஃபார் அனதர் பர்பஸ் ஆல்சோ. திருப்பியும் என்ன பண்ணிக்கலாம், நம்ம புதுசாக இந்த ஒரு ராக்கெட்டை வேற ஒரு பர்பஸுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டார்ஷிப் அப்படிங்கிறது ஸ்பேஸ் எக்ஸ் ஃபவுண்டேஷன் தட் இஸ் எலான் மஸ்கோடது அவங்க கிரியேட் பண்ண ஒரு ரீயூசபிள் ராக்கெட் சிஸ்டம் தான் என்ன அப்படின்னா இந்த ஸ்டார்ஷிப் அப்படிங்கிறது. ஸோ இது பர்டிகுலராக இந்த ஸ்டார்ஷிப் எதுக்காக டிசைன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஹியூமன் வந்து மேலே ட்ராவல் பண்ணி போகிறதுக்காக. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் தட் மைட் பி அ மூன், இல்லை அப்படின்னா மார்ஸ், அதையும் தாண்டி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக ஹியூமன்ஸை கேரி பண்ணிட்டு போகக்கூடிய அந்த ரீயூசபிள் ராக்கெட் சிஸ்டம் தான் என்ன அப்படின்னா ஸ்டார்ஷிப். இப்போ இந்த இடத்துல ரீயூசபிள் ராக்கெட் அப்படிங்கிறப்போ ஒரு டைம் நமக்கு மூணுக்கு அதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா செகண்ட் டைம் என்ன பண்ணிக்கலாம், நம்ம மார்ஸுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது மூலமாக டெப்ரிஸ் இந்த ஸ்பேஸை நம்ம ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேவா? அண்ட் இந்த ஸ்டார்ஷிப் வந்து ஃபுல்லாக கட்டி முடிச்சிட்டாங்களா, கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களா, ஒர்க் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சா அப்படின்னா நோ, இட் இஸ் நாட் எட் கம்ப்ளீட்டட். பட் இஃப் இட் இஸ் கம்ப்ளீட்டட் அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பிகம் தி லார்ஜஸ்ட் அண்ட் பவர்ஃபுல் ராக்கெட் சிஸ்டம் தட் எவர் பில்டு. ஓகேவா? அதை தான் சொல்ல வராங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது இன்னும் கம்ப்ளீட் பண்ணலை, பட் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பிகம் தி லார்ஜஸ்ட் அண்ட் மோஸ்ட் பவர்ஃபுல் ராக்கெட் சிஸ்டம் தட் எவர் பில்ட் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? இந்த ஸ்டார்ஷிப்பை பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு மெயின் ஸ்டேஜஸ் வந்து எனக்கு இருக்குது. ஒன்று வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அண்ட் செகண்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி அதை என்ன பண்ணுறாங்க, கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எனக்கு சூப்பர் ஹெவி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸ்டார்ஷிப்போட செகண்ட் ஸ்டேஜ் அப்படின்னா அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ எனக்கு ராக்கெட் எப்படி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த இதில் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு இதுதான் என்ன சொல்கிறாங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க, தட் இஸ் சூப்பர் ஹெவி. அண்ட் செகண்ட் ஸ்டேஜை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்பேஸ் கிராஃப்ட் அப்படின்னு சொல்லி எனக்கு இண்டிகேட் பண்ணுறாங்க. ஓகேவா? இப்போ அந்த ஒவ்வொரு ஸ்டேஜோட ஃபீச்சர்ஸை வந்து எனக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்போது இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன பண்ணோம் அப்படின்னா அதோடைய ஹைட் வந்து எனக்கு 70 மீட்டர்ஸ், மோரார்ல 70 மீட்டர்ஸ் இருக்குது. அதோடைய மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, எர்த்தோட அட்மாஸ்பியரில் இருந்து ராக்கெட் வெளியே போகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபோர்ஸ் தேவை, ஒரு த்ரஸ்ட் தேவை. இப்போது இதுதான் என்னோட எர்த் சர்ஃபேஸ் அப்படின்னா இதிலிருந்து எனக்கு இந்த இடத்துல மேலே போகிறதுக்கு எனக்கு ஒரு இனிஷியலான ஒரு எனர்ஜி தேவை. அந்த த்ரஸ்ட் ப்ரொவைட் பண்ணுறது தான் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இதை சூப்பர் ஹெவின்னு சொல்லலாம், இல்லை அப்படின்னா பூஸ்டர் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ பூஸ்டர்னு ஏன் சொல்கிறாங்க, எர்த்தோட சர்ஃபேஸ்லேருந்து எனக்கு மேலே போகிறதுக்கு இதுதான் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, பூஸ்ட் பண்ணுறது. அதனால இதை நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா பூஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஓகேவா? இந்த ஸ்டேஜ் எனக்கு எவ்வளோ மீட்டர்ஸில் இருக்குது, மோரார்லெஸ் எனக்கு 70 மீட்டர்ஸில் இருக்குது. ஓகேவா? ஸோ பூஸ்ட் பண்ணி மேலே போகணும் அப்படின்னா அதுக்கு என்ன தேவை, எனக்கு இன்ஜின் தேவையா? ஸோ மொத்தம் 33 ராப்டர் இன்ஜின்ஸை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் எனக்கு செட் பண்ணியிருக்கிறாங்க. புரிஞ்சிச்சா? அப்போ ஒன்றும் இல்லை, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதோடைய ஹைட் என்னன்றதை மென்ஷன் பண்ணுறாங்க, அதோடைய மெயின் ஃபங்க்ஷன் என்னன்றதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு எனக்கு இன்ஜின் தேவை. ஸோ 33 ராப்டர் இன்ஜின்ஸ் வந்து எனக்கு அதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து என்ன சொல்கிறாங்க, ரீயூசபிள். இந்த ஸ்டேஜஸ் வந்து எனக்கு ரீயூசபிள். திருப்பி அது லேண்டுக்கு வந்துடும். எர்த்துக்கு வந்ததுக்கப்புறமா நான் என்ன பண்ணிக்கலாம், லான்ச் பண்ணதுக்கப்புறமா அது எனக்கு திருப்பி எர்த்துக்கு ரீச் ஆகிடும். அதை நான் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா வேறு பர்பஸ்க்கு நான் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாங்க.
ஸோ செகண்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்பேஸ் கிராஃப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிராஃப்ட் அப்படின்னா இதையே தூக்கிட்டு போகிறதுக்கு யூஸ் பண்ணுறது ஸ்பேஸில். ஸோ ஹைட் வந்து எனக்கு 50 meters இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ திஸ் பர்டிகுலர் செகண்ட் ஸ்டேஜ் ஆர் ஸ்பேஸ் கிராஃப்ட் இஸ் ரியலி யூஸ்டு டு கேரி க்ரூ மெம்பர்ஸ், கார்கோஸ், இல்லை அப்படின்னா சேட்டலைட்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு கூட என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அங்கேயும் இன்ஜின் வச்சுருக்கிறாங்க. 6 ராப்டர் இன்ஜின்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? இந்த ஸ்டேஜும் எனக்கு ரீயூசபிள். இது என்ன பண்ணுமா, அட்மாஸ்பியருக்குள்ள திருப்பி வந்ததுக்கு அப்புறமா லேண்டில் வேர்ட்டிக்கலாக வந்து லேண்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போது ரெண்டையுமே சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 70, இங்கே ஒரு 50, மோரார்லெஸ் எனக்கு 120 meters இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கணக்கு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் என்ன அப்படின்னா என்னோட செகண்ட் ஸ்டேஜ். மொத்தமாக 50 meters இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுலேயும் ராப்டார் இன்ஜின்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஐ திங்க் 6ன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஸ்டேஜை எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா க்ரூ மெம்பர், சேட்டலைட்ஸ், இல்லை அப்படின்னா கார்கோஸை தூக்கிட்டு போகிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. இதுவும் என்ன செய்யுமா, எனக்கு ஒன்ஸ் ஸ்பேஸை போய் ரீச் பண்ணதுக்கு அப்புறமா அதோடைய பர்பஸ் முடிஞ்சதும் என்ன செய்யுமா, லேண்டில் இப்படி வேர்ட்டிக்கலாக வந்து எனக்கு லேண்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை நம்ம திருப்பி ரீயூஸ் பண்ணிக்கலாம். அப்போ 2 ஸ்டேஜ் வந்து என்னன்றது நமக்கு புரிஞ்சிருச்சா? ஸோ அடுத்து ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இது என்ன மெட்டீரியலால் யூஸ் பண்ணுறாங்க, என்ன ஃபியூவல் அதில் யூஸ் பண்ணுறாங்க, பேலோட கெப்பாசிட்டி எவ்வளோ வெயிட் நம்மளால் தூக்கிட்டு போக முடியும், ரீயூசபிலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் அதோடைய ஃபீச்சர்ஸ் எனக்கு. ஸோ மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எஸ்எஸ்ல தான் என்ன பண்ணுறாங்க, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் எனக்கு அதை கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படிங்கிறப்ப இது பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஹீட் ரெசிஸ்டண்ட்டாக இருக்க போகுது. காஸ்ட்டும் எனக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்க போகுது. ஃபியூவல் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா மீத்தேனையும் லிக்யூட் ஆக்சிஜனையும் சேர்த்து மெத்தலாக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபியூவலை தான் எனக்கு இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. பேலோட கெப்பாசிட்டி பார்த்தோன்னா மேலே 70, கீழே 15 சொல்லி பார்த்தோம். அது வந்து அந்த கெப்பாசிட்டி, அதாவது அந்த பர்டிகுலர் ஸ்டேஜஸோட கெப்பாசிட்டி 120 meters இருக்குது ஹைட். எனக்கு அதோடைய கெப்பாசிட்டி எவ்வளோ, பேரோட கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எனக்கு 150 tons வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தூக்கிட்டு போய்க்கலாம். இஃப் இட் இஸ் ஃபார் ரீயூசபிள் மோட் அப்படிங்கிறப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், 150 tons மட்டும் எடுத்து போகலாம். இல்லை இஃப் இட் இஸ் இன் எக்ஸ்பெண்டபிள் மோட் அப்படின்னா ஐ கேன் கேரி அப் டு 250 tons அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ 2 ஸ்டேஜையுமே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா என்னால் ரீயூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ சின்ஸ் ஐ ஆம் ரீயூஸிங் த திங்ஸ், எனக்கு என்ன ஆகுது, ஸ்பேஸ் ட்ராவலோட காஸ்ட் வந்து எனக்கு ரெடியூஸ் ஆகுது இந்த இடத்துல. ஸோ இட் இஸ் காஸ்ட் எஃபெக்டிவ் அப்படிங்கிறத நம்ம ஹைலைட் பண்ணிக்கலாம். அப்போது இந்த பர்டிகுலர் ராக்கெட்டை எதுக்காக க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க, இதோடைய கோல் என்ன, மிஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், சேட்டலைட்டை வந்து லான்ச் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இட் இஸ் வெரி சீப்பர் அண்ட் வி கேன் யூஸ் இட் ஃப்ரீக்வெண்ட்லி அப்படின்னு நம்ம ஹைலைட் பண்ணலாம். அடுத்து பார்த்தோன்னா ஸ்டார்லிங்கோட டிப்ளாய்மெண்ட் பார்த்தோன்னா ஸ்பேஸ் எக்ஸோட இன்டர்நெட் சேட்டலைட்ஸை வந்து கேரி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டார்லிங்க் அப்படிங்கிறது இட் இஸ் டெவலப்டு பை ஸ்பேஸ் எக்ஸ். இப்போது ரீசெண்டாக என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஸ்பேஸ் எக்ஸுக்கு வந்து இட்ஸ் அ ப்ரைவேட் கம்பெனி தானே, நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் கம்யூனிகேஷன் சேட்டலைட்ஸுக்கு வந்து யாருக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா 5 yearsக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த கம்யூனிகேஷன் ஓரியன்டான திங்ஸ் எல்லாமே ஸ்பேஸ் எக்ஸுக்கு வந்து பெர்மிஷன் கிராண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இது மூலமாக இவங்களோட ராக்கெட்டை யூஸ் பண்ணுறதுனால இவங்களுக்கு என்னாகும் அப்படின்னா பயங்கரமாக காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். அட் த சேம் டைம் தே கேன் கலெக்ட் மணி ஃப்ரம் ஆர் government for their services also, for the services they are providing. அப்படி இருக்கிறப்போ this is profitable for them அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட இன்டர்நெட் சேட்டலைட்ஸை வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஸ்டார்லிங்கை வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தோன்னா மூணுக்கு வந்து ஹியூமன் மிஷன்ஸ் இருக்குல்ல. இப்போ நமக்கு வந்து என்ன இருக்குது, ககன்யான் மிஷன் இருக்குது, சரி சந்திரயான் மிஷன் இருந்துச்சு. ஓகேவா, ககன்யான் இஸ் ஃபார் மார்ஸ் இல்லையா. ஸோ சந்திரயான் மிஷன்ஸ் இருந்தப்போ நம்ம என்ன பண்ணோம், புதுசாக சந்திரயான் 1, 2, 3 மூணுக்குமே என்ன பண்ணோம், தனியாக லேண்டர், தனியாக ரோவர் எல்லாமே கிரியேட் பண்ணி இது பண்ணோம். முன்னாடி அங்கே உள்ளேயே இப்போ என்ன ஆயிடுச்சு, ரோவர் போய் சுற்றிக்கிட்டு இருந்துச்சு, அதுலேருந்து டேட்டாஸை எடுத்துக்கிட்டோம் நம்ம. அது மாதிரி செகண்ட் டைம் ராக்கெட்டை சென்ட் பண்ணுறப்போ வி யூஸ் இட் ஃப்ரெஷ். ஆனால் இந்த இடத்துல இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மூணுக்கு வந்து நம்ம ஹியூமன்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஸ்டார்லிங்க் மிஷனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ராக்கெட்டை யூஸ் பண்ண போகிறாங்க. நாசா வந்து என்ன செய்கிறாங்க, ஸ்டார்ஷிப்பை வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. எதுக்காகனா அவங்களோட ஆர்டெமிஸ் ப்ரோக்ராமுக்காக. ஓகேவா, லூனார் லேண்டர், அவங்களோட ஆர்டெமிஸ் ப்ரோக்ராமுக்காக லூனார் லேண்டராக யாரை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டார்ஷிப்பை யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி மார்ஸ் காலனைசேஷன் அப்படிங்கிறப்போ எலான் மஸ்கோட லாங் டேர்ம் விஷனே என்ன அப்படின்னா லைஃப், அதாவது அந்த
லைஃப் வந்து எர்த்தில் மட்டும் முடிஞ்சிடக்கூடாது, மூன்லையும் இருக்கணும், மார்ஸ்லையும் இருக்கணும், ஜூபிட்டர்லையும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவரோட ஒரு லாங் டேர்ம் விஷனாக இருக்குது. இப்போ ஜூபிட்டர்னா எர்த்துக்கு பக்கத்தில், ஐ மீன் சன்னுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால அது எப்படி இருக்கும், ரொம்ப ஹாட்டாக இருக்கும். ஸோ தே செலக்டட் மார்ஸ் அஸ் தேர் மல்டி பிளானட்ரி லைஃப் மிஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட், ஸ்பேஸ் டூரிசம். ஓகேவா, ஃப்யூச்சரில் வந்து ப்ரைவேட் மிஷன்ஸுக்கு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்டார்லிங்கை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இவங்களோட மெயின் கோல் அண்ட் மிஷனாக இருக்குது. ஸோ பயங்கரமான மிஷன்ஸ் எல்லாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த சேட்டலைட் லான்ச்சஸ், அது மட்டும் இல்லாமல் இன்டர்நெட் சேட்டலைட், ஹியூமன் மிஷன் வரைக்கும் கூட ஓகே. பட் இந்த மார்ஸ் காலனைசேஷன் அண்ட் ஸ்பேஸ் டூரிசம் இஸ் சம்திங் வெரி நியூ அண்ட் டிஃப்ரெண்ட். ஹவு இட் இஸ் கோயிங் டு பி ஒர்க் அப்படிங்கிறத we have to wait and see. ஸோ இப்போ வரைக்கும் என்ன அச்சீவ்மெண்ட் இருக்குது, என்ன கரண்ட் ஸ்டேட்டஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அந்த ஸ்டார் லிங்கோட பேஸில் என்ன பண்ணிட்டாங்க, மல்டிபிள் டெஸ்ட் ஃப்ளைட்ஸை வந்து கண்டக்ட் பண்ணி பார்த்துட்டாங்க. ஸோ எவ்ரி திங் வாஸ் வெரி சக்ஸஸ்ஃபுல். அண்ட் ஸ்டார்ஷிப் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்பேஸை ரீச் ஆச்சு. பட் ஸ்டில் இட் இஸ் கோயிங் அண்டர் தி ஆர்பிட்டல் ஃப்ளைட் டெஸ்ட்டில் தான் அது வந்து இருக்குது. ஃபுல்லாக என்ன பண்ணல, ஆப்ரேஷனுக்கு அவங்க அதை லான்ச் பண்ணலை. ஸோ மெயின் எய்ம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த சேட்டலைட்ஸுக்கான ஆப்ரேஷனல் ஃப்ளைட்டை அதை யூஸ் பண்ண போகிறாங்க. வித்தின் டிகேட் இதை வந்து என்ன பண்ண போகிறாங்க, லூனார் மிஷனுக்கும் யூஸ் பண்ண போகிறாங்க. இது ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாக எனக்கு இருக்க போகுது. எதனால அப்படின்னா, ரீயூசபிள் டிசைன் எனக்கு இருக்கிறதுனால, ஃபுல்லாகவே 2 பார்ட்டுமே எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, ரீயூசபிள் டிசைன்ஸ் எனக்கு இருக்கிறதுனால ஒவ்வொரு லான்ச்சுக்கும் எனக்கு காஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா பயங்கரமாக கம்மியாகும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, பேலோடு கெப்பாசிட்டி எனக்கு 150 tons அண்ட் 250 tons அப்படிங்கிறப்போ இட் இஸ் கோயிங் டு கிரியேட் அ ஹிஸ்ட்ரி. ஏன் அப்படின்னா, இட் கேன் கேரி மோர் பேலோடு தென் எவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எக்ஸ்ப்ளோரேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா, மூன் அண்ட் மார்ஸுக்கு இதை வந்து என்ன செய்ய போகிறாங்க, ஹியூமன்ஸை அனுப்புறதுக்கு யூஸ் பண்ண போகிறாங்க. கமர்ஷியல் யூஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சேட்டலைட், ஸ்பேஸ் டூரிசம், ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸுக்கும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இதை எனக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ என்டையர் டயக்ராம் எனக்கு இப்படி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி கேரி பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் எனக்கு மொத்தம் 33 ராப்டார் இன்ஜின்ஸ் இருக்குது. செகண்ட் ஸ்டேஜ் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, கேரி பண்ணுறதுக்காக. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து எனக்கு இனிஷியல் த்ரஸ்ட்டு கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் பூஸ்டர். அண்ட் செகண்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு கேரி பண்ணுறதுக்காக. ஸோ ஸ்பேஸ் கிராஃப்ட் அப்படின்னு அதை சொல்கிறோம். க்ரூ, சேட்டலைட், கார்கோஸை கேரி பண்ணிக்கலாம். டோட்டல் ஹைட்டே எனக்கு 120 meters தான் எனக்கு இருக்குது. ஓகேவா? So in this video we have discussed a detailed analysis of Starship. Let's have a quick revision on it. Starship அப்படிங்கிறது SpaceX கம்பெனி கிரியேட் பண்ண ஒரு ரீயூசபிள் ராக்கெட் சிஸ்டம். ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா, எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ்க்காக யூஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் ஆல்சோ ஃபார் கமர்ஷியல் பர்பஸ். அதுக்கடுத்து இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பிகம் த லார்ஜஸ்ட் அண்ட் மோஸ்ட் பவர்ஃபுல் ராக்கெட் தட் எவர் பில்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் ஸ்டார்ஷிப்பில் எனக்கு 2 மெயின் ஸ்டேஜஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் தட் இஸ் இனிஷியல் ட்ரஸ்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு கேரி பண்ணி கொண்டு போகிறது. ஸோ இட் இஸ் கால்ட் ஸ்பேஸ் கிராஃப்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். 2 ஸ்டேஜ்லேயுமே எனக்கு இன்ஜின்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் பார்த்தோன்னா 33 ராப்டார் இன்ஜின்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் செகண்ட் ஸ்டேஜில் 6 ராப்டார் இன்ஜின்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. 2 ஸ்டேஜுமே எனக்கு என்ன ஆக போகுது அப்படின்னா ரீயூஸ் ஆக போகுது. ஓகேவா? மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோன்னா, ஒன்று ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு ஃபியூவல் வந்து மெத்தலாக்ஸ் அப்படிங்கிற ஃபியூவல் யூஸ் பண்ணுறாங்க. பேலோட் கெப்பாசிட்டி இஃப் இட் இஸ் ஃபார் ரீயூசபிள் திங்க் அப்படின்னா 150 அண்ட் இஃப் இட் இஸ் இன் எக்ஸ்பெண்டபிள் மோட் அப்படின்னா 250 tons கேரி பண்ணிக்கலாம். மெயின் கோல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சேட்டலைட் லான்ச் பண்ணுறதுக்கு அண்ட் இன்டர்நெட் சேட்டலைட்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. ஹியூமன்ஸை மூணுக்கு கொண்டு போகிற அந்த எக்ஸ்ப்ளோரேஷன், மார்ஸுக்கான எக்ஸ்ப்ளோரேஷன், மார்ஸ் காலனைசேஷன், ஸ்பேஸ் டூரிசம், இது எல்லாத்துக்குமே என்ன பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா மல்டிபிள் டெஸ்ட் ஃப்ளைட்ஸை வந்து கண்டக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எவ்ரி திங் வாஸ் சூப்பர் சக்ஸஸ்ஃபுல். அண்ட் இதோடைய மெயின் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பாசிட்டிவ் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இட் ரெடியூசஸ் த காஸ்ட் இன் ஃபியூச்சர் எக்ஸ்ப்ளோரேஷன். அண்ட் பேலோடு கெப்பாசிட்டி பயங்கரமாக இருக்குது. எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், கமர்ஷியல் பர்பஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். புரிஞ்சுச்சா? Hope this session is useful and thank you for watching. Suresh IAS Academy, வெற்றியின் முகவரி.